வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஜோதிட சூட்சமத்தை சொல்கிறேன். ஒரு நண்பர் வந்தார். என்னையா ஜோசியம் 10 கட்டம் போடுற, 8 கட்டம் போடுற, ராகு கேதுங்கிற, சூரியன் சனிங்கிற, எல்லாம் சும்மாயா, நியூமராலஜி வாஸ்து இதெல்லாம் சும்மாயா அப்படின்னாரு. நம்ம உடம்புக்கும் மேலே உள்ள பிண்டக்கு மண்ணுக்கும் சம்மந்தம் உண்டியா அப்படின்னா அவர் நம்பலை. அவருக்காக இந்த வீடியோ போடுறான். கேட்பார். அவர் கேட்டு ஃபோன் பண்ணுவார். நான் என்னென்னு சொல்கிறேன் அப்புறம் உங்களுக்கு. அதாவது எத்தனை லக்கணம் ராசியாக இருந்தாலும் சரி, ஆண் பெண் இருவருக்கும் இது பொருந்தும். இப்போ சொல்கிறது பூரா எப்படி பொருந்தும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது ராசிநாதன் இல்லை லக்கணத்துக்கு 3ஆம் வீட்டு அதிபதி, அதாவது 90 டிகிரியில் உள்ள ஒரு கிரகம், அதாவது 210 உள்ள டிகிரியோட கிரகத்தோடு சேர்ந்து ராசிக்கு, அதாவது 120 டிகிரியோட உள்ள கிரகம், இந்த கிரகம் ஒன்றா சேர்ந்து 4ல் இருந்தால் அவனோட கேரக்டர் பேடு கேரக்டர். அது பெண்ணாக இருந்தாலும் ஆளாக இருந்தாலும் சரி. இதே ராகு சுக்கிரன் சேர்ந்துருந்த அந்த இடத்துல, நான் சொன்ன இடத்துல, புகழ்பெற்ற பிராத்தல்க சார் பெண்ணாக இருந்தால், ஆளாக இருந்தால் பிப்பாக இருப்பான். பிப்பு எந்த லக்கணம் ராசியாக இருந்தாலும் சரி, லக்கணமோ ராசியோ 90 டிகிரியில் உள்ள கிரகமும், அதாவது 120 உள்ள டிகிரி கிரகமும் சேர்ந்து 120 டிகிரியில் இருந்தால் அவள் பிறர் மனைவியோ பிறர் கணவனோ ஆசைப்படுவாங்க. கள்ளத்தொடர்பு ஏற்படும். அதாவது 120 டிகிரியில் 5 கரகம் கூட்டாக இருந்தால் சரி, பாவகரகம், அவள் நடுதேசியில் அவங்க வீட்டில் சத்தம் 1 மணிக்கு மேலே அப்படிங்கிறாரு புலிபாடி. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏதோ பிரார்த்தனை நடக்குதுன்னு அர்த்தம் அந்த வீட்டில். அதே கரகம் அங்கே இந்த நான் சொன்ன கரகம் ஆணுக்கு பொண்ணுங்கிறதுனா கற்புனா என்னம்பாங்க. அடுத்தது ராசி லக்கணம். இதில் 90 ஒரு டிகிரியில் உள்ள கிரகமும், அதாவது 210 உள்ள டிகிரியில் உள்ள கிரகமும் இருந்தால் அவன் சகோதரன் சகோதரியுடன் உணர்வு கொள்வான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது பொருந்தும். லக்கணத்துக்கு 330 உள்ள டிகிரியில் ராகு கேது சுக்கிரன் பாவகரக செவ்வாய் இவரெல்லாம் இருந்தாங்கன்னா பல பேரோட உணர்வு கொள்வாங்க. நண்பர்களுடைய மனையோட உணர்வு கொள்வோம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி. புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னான்ட்டு? இது உண்மை. வந்த ஒரு ஜாதகம் பொய்ங்கிறது. அதாவது 7 லக்கண ராசி 210 டிகிரியில் உள்ள கிரகமும், அதாவது அஷ்டவாதிபதியை சேர்ந்தா அவன் புகழ்பெற்ற பிரார்த்தலாக இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். பெண்ணாக இருந்தால் பிரார்த்தலாக இருப்பான், ஆணாக இருந்தால் மாமாவாளை பார்ப்பான். இதுதான் ஜாதகம். ஜாதகம் பொய் கிடையாது, உண்மை தான். 5ல் செவ்வாய் இருந்து, அதாவது உங்கள் ராசி லக்கணத்துக்கு 180 டிகிரியில் செவ்வாய் இருந்து பாவகரகம் பார்த்தா அவன் விடவுடன் உணர்வு கொள்வான். செவ்வாய் சுக்கிரன் சனி சேர்ந்திருந்து லக்கணாதிபதி பார்த்தா அவன் வயதுக்கு வராமல் உள்ள பெண்களாக இருக்குல்ல, அவங்களோட உடலுறவு செய்வான். இதே கிரகம் அதாவது 150 டிகிரியில்
சுக்கிரன் புதன் செவ்வாய் சேர்க்கப்பட்டிருந்தா அவன் அந்த புள்ளதாச்சி சொல்கிறாங்கல்ல பன்னெண்டு அவளோட உறவு கொள்வான். இதெல்லாம் உண்மை. போன மாதம் தினத்தந்தி பேப்பர் மே மாதம் 3ஆம் தேதி பேப்பரை பாருங்கள். கள்ளக்கணவனை கொண்டால் அப்படியே 22ஆம் தேதி வாங்க மே மாதம் கல்லில் தட்டி இதை போட்டு கொண்டாங்க, கம்மிகளில் போட்டு கொண்டாங்கன்னு பேப்பரில் படிச்சிருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. அடுத்த இந்த மாதம் லாஸ்ட்டில் ஒரு அப்பாவே வந்து தன்னுடைய பெண்ணுடன் உணவு கொள்ளியிருக்கான். அதுக்கு யாதகம் எப்படி இருக்கணும்னா, எந்த லக்கணமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் லக்கணத்துக்கு ராசிக்கு 120 டிகிரியோ, அதாவது ராசி லக்கணம் அதுலேருந்து 270 டிகிரியில் உள்ள பிளானட்டோ திருதிய ஸ்தானங்கிற ஸ்தானத்தில் இருந்து உள்ள கிரகமும் சேர்ந்திருந்தால் அவன் தன்னுடைய சொந்த பெண்ணுடன் உடலுறவு கொள்வான். இது மாதிரி நிறைய கதை இருக்குது. சொன்ன அசிங்கமாக இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, திருதிய ஸ்தானம்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. லக்கணத்துக்கு ராசிக்கும் 90 டிகிரியில் உள்ள கிரகம் திருதிய ஸ்தானம். 90 டிகிரியில் பாவகிரகம் இருந்தால் அவன் புருஷனுக்கு விஷம் வச்சு கள்ளக்காதலுடன் உடலுறவு கொள்வான். கள்ளத்தொடர்பு இது. அதாவது ராசி லக்கணம் எதாக இருந்தாலும் 210 டிகிரியில் ராகு எது இருந்தால் அந்நிய மொழியோட பொண்ணு பேசுகிறவங்க அந்நிய பாஷை அவர்களோட தொடர்பு ஏற்படும். கள்ளத்தொடர்பு இல்லை, கள்ளத்தொடர்பு ஏற்படும். இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா, காமத்தை வெல்லவே முடியாது. அதை வென்றான்னா ஞானி. அதுக்கு நீங்கள் குண்டலினி யோகான்னு ஒரு யோகா இருக்குது, வாசி யோகம் கற்றுக்குங்க. சீர்காழியில் பாட்டு சித்தர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இப்போ குற்றாலத்துக்கு போயிட்டார். திருக்குற்றாலம் அங்கே போய் பாலாபிக்கு கோயில் கட்டுறாரு. அவர்கிட்ட போனீங்கன்னா வாசி யோகம் கற்று வருவார். காசெல்லாம் கிடையாது, ஓசியிலே. இது ஆன்மீக நண்பர்கள் மட்டும் போங்க. வேறு தந்திரம்லாம் சொல்லித்தர மாட்டார். முக்திக்கு உள்ள வழியை சொல்லுவார் அவர். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. வாசி யோகம் குண்டல் யோகத்தில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அங்கே போகலாம். கூகுளில் தட்டி பாருங்கள். கூகுளில் போட்டிங்கன்னா பாட்டு சித்தர், சீர்காழி பாட்டு சித்தர் அப்படின்னாவே எங்கே இருக்காருன்னு காட்டிடும். அங்கே போய் கற்றுக்குங்க. இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டிகிரிஸ் படம் போட தெரிஞ்சிருக்கணும். ஜோதிடருக்கு சாதாரண ஆளுக்கு புரியாது. டிகிரிஸ் படம் போட்டால் திருக்கணிதத்தில் தான் போடலாம், இல்லை கேபி சிஸ்டத்தில் பார்க்கலாம். லகரி பஞ்சாங்கன்னு ஒன்று இருக்குது, அதுலேயும் பார்க்கலாம். பாக்கிய பஞ்சாங்கத்தில் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம். இதை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர் வந்தார். அவர் வந்து பொட்டாட்டி புருஷனோட வந்தாங்க. அவங்களுக்கு 6 குழந்தைங்க. 6 குழந்தைல அந்த அம்மா சொல்லுது, புருஷன் செத்துட்டாருங்க, திதி கொடுக்கணும் தேவஷம் அப்படின்னு. இன்னைக்கு அமாவாசைக்கு சொல்கிறேன், தேவஷம் கொடுக்கணும் அப்படின்ட்டாப்புல. புருஷன் உட்காந்தவர் போயிட்டார் ஏஞ்சி வெளில. அப்புறம் ஜாதகத்தை பார்த்தேன். இந்த 6 பிள்ளையோ அவருக்கு பிறந்ததே கிடையாது. அதாவது ஜாதகத்தில் யாருக்கு பிறந்தது குழந்தை அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஎன்ஏ RNA டெஸ்ட்லாம் தேவையில்லை, ஜாதகத்தில் பார்க்கலாம். சயின்ஸு, ஜாதகங்கிறது சயின்ஸு. அதெல்லாம் ஜாதகத்தில் வச்சிங்க. அதாவது வாசகர்கள் யாராச்சும் பார்த்தீங்கன்னா வீடியோவை, இதை ஜாதகத்தில் நல்லா கரெக்டாக வச்சு. ஜாதகங்கிறது சயின்ஸ்.
விஞ்ஞானம். அந்த காலத்தில் இருந்தவங்க ஞானி, இப்போ உள்ளவங்க விஞ்ஞானி. இப்போ தான் ராக்கெட்டை விட்டு செவ்வாய்க்காரங்க வந்து சிவப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறான். அப்போ அந்த காலத்தில் நம்ம ஆள் ஞானிகள் செவ்வாய்க்காரங்க சிவப்பாக இருக்கும், அதுக்கு புழம் போடு, அதுக்கு அதிபதி நம்பர் நியூமராலஜியில் 9 நம்பர், அதுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் புழம் போடு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க கரெக்டாக. செவ்வாய் அதிகமாக போகக்கூடாது. அதிகமாக போனால் இது மாதிரி செயல்கள் செய்வாங்க அவங்க. நான் சொன்ன செயல்கள்லாம். இந்த காமத்துக்கு யாரா காரணம் அப்படின்னா சுக்கிரன் வக்கரப்பட்டால், ஆண் ஜாதகத்தில் பெண் ஜாதகத்தில் வக்கரப்பட்டால் இந்த செயலெல்லாம் செய்வாங்க. இதில் போன வருஷம் ஒரு இது பார்த்தீங்க, பேப்பரில் பார்த்தேன், தினகரனில். அதாவது கரூரில் ஒரு பசுமாட்டுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. கலியுகத்தில் அப்படி தான் நடக்கும். ஆம்பளை கல்யாணம் பண்ணிப்பான், பொம்பளை கல்யாணம் பண்ணிப்பாங்க. இது எங்கே நடக்குது? ஸ்வீடனில் ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம். போன வருஷம் டெல்லியில் கூட ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு போராட்டம் நடத்துனாங்க, உங்களுக்கே தெரியும். இது கரகங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு ராசிலேயோ 16 டிகிரிக்குள்ள ராகுக்கு எது சனி செவ்வாய் இருந்தால் அவன் வந்து ஹோமோசெக்ஸ், லெஸ்பியன், டிரான்ஸ்ஜெண்டராக மாறிடுவான், அர்த்தநாரியா. இவர்களுக்கு தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணும்போது ஜாதகத்தை பார்த்து தான் பண்ணணும் கரெக்டாக. அவங்க என்ன சரி மேலே கேள்வி உள்ளார போய் பாருங்க உடலில் ஏதாவது கேட்குறாங்க. அதாவது கலியுகத்தில் இப்படி தான் நடக்கும். இந்த மாதிரி பாவக்காரங்க வந்து உங்கள் ராசி லக்கணத்துக்கு 210 டிகிரியில் இருந்தால் ராகுக்கு அது அவன் ஹோமோசெக்ஸு, ஆடாக இருந்தால் ஹோமோசெக்ஸு, லேடிஸாக இருந்தால் லெஸ்பியன் தேடுவாங்க. அடுத்தது வந்து சுக்கிரன் சனி சேர்ந்தால் அவன் மனுஷனோட உடலோடு கொள்ள மாட்டான். விலங்கு இருக்குல்ல, ஆடு மாடு நாய், அவரோட உடலோடு கொள்ளுவான். அடுத்தது 7ல் மாந்தி இருந்தால், அதாவது 217, 18 டிகிரி 19 மாந்தி இருந்தால் அவன் பிணத்தோட உடலோடு கொள்ளுவான். புரியுதா? அதுக்கு வந்து நிப்போபடியான்னு சொல்லுவாங்க. அது படத்தோட உடல் பண்ணுறது இதுவே நடக்குது. பெரிய ஆஸ்பத்திரிலாம் நடக்குது. நான் சத்திரம் போகிறபோது உங்களுக்கு சொல்கிறேன். இது செய்வாங்க. இது மாதிரி பல வக்கரம் வரும். இதுக்கெல்லாம் காரணம் சுக்கிரன் வக்கரமானால் இது மாதிரி கட்டத்தர பழக்கம் வந்துடும். கலியுகத்தில் அப்படி தான். என்னடா அப்படி சொல்கிறானே ஜோசியக்காரன் அசிங்கமாக அப்படின்லாம் கிடைக்காதீங்க. ரொம்ப தான். புலிபாடி 300, கார்த்திகர் கண்பகாண்டம், நட்சத்திர நிகழ்ந்தது ஒரு புக்கு இருக்குது. அது குமாரசுவாமியம் முருகன் வந்து அகத்தியருக்கு சொன்னது. இந்த நூலெல்லாம் படிக்க உங்களுக்கு அது டீட்டெயிலாக இருக்கும். யாராச்சும் புதுசாக ஜோசியம் கற்றுக்கிறவங்க அந்த இதை படிச்சிங்கன்னா இந்த டீட்டெயிலாம் இருக்குது. நான் சொல்கிற டீட்டெயிலெலாம் இல்லைனா வராக மிகிறார் எழுதின பிரிவு ஜாதகம்னு ஒன்று இருக்குது புக்கு. எல்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா மயிலாப்பூர் தெப்பக்குளம் கிரி டிராடிங்னு ஒரு கடை இருக்குது. அந்த தெப்பக்குளம் கடை எத்தாப்புல இந்த புத்தகம்லாம் இருக்குது. புதுசாக ஜோதிடம் படிக்கிறவங்க இதை கற்றுங்க. அதாவது கேபி சிஸ்டர்னு ஒரு இருக்குது, கிருஷ்ணமூர்த்தி பதாதின்னு. அதுதான் ரொம்ப மெயின்.
அதில் எல்லாம் வராவரே இருக்குது, யார் யார் என்ன செய்வாங்க அப்படின்ட்டு. இந்த பல டூழியாக இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அதெல்லாம் சொன்னால் ரொம்ப அசிங்கமாக சொல்கிறாங்க ஜோசியர் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் இதோட நிப்பாட்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க நண்பர்களுக்கு. தேங்க்யூ.